ஹாய் ஒரு எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு டெனான் AVR X1700H தான் பார்க்க போகிறோம். இது என்ன ஃபால்ட்னா எல்லாமே ஒர்க் ஆகும், ஃப்ரண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்டு மட்டும் ஒர்க் ஆகாது. ஸோ இது என்ன ஃபால்ட்னு ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். இது டஸ்ட் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு இது பார்ட்ஸ் ஆர்டர் போட்டு பார்ட்ஸ்க்காக வெயிட்டிங்கில் இருந்துச்சு. ஸோ இது ஒரு ஃபால்ட் வந்து நான் ஆல்ரெடி பார்த்து தான் இருந்தாலும் நம்ம டேரெக்டாக அதிலே போயிடலாம், அது பிரச்சனை இல்லை. இருந்தாலும் யாருக்குன்னா அது யூஸ் ஆகும், டேரெக்டாக அந்த ஃபால்ட்னா டேரெக்டாக அங்கேயே போகலாம். அதனால் நான் இதை வீடியோ கவர் பண்ணுறேன். ப்ளஸ் இந்த இடத்துல CPU வைஸில் லைட்டாக வாட்டர் டேமேஜ் இருக்குது. இந்த பின்ஸ் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல லைட்டாக ஃபங்கஸ் வந்திருக்கு, சேம் இந்த பக்கமும் ஃபங்கஸ் வந்திருக்கு பாருங்கள். இன்னும் க்ளோஸ்அப்பில் காமிக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த பின்ஸ்லாம் நம்ம கிளியர் பண்ணியே ஆகணும், இல்லைனா இது நம்ம ரெடி பண்ணி கொடுத்தாலும் திரும்ப வந்து இந்த இடத்துல நம்ம க்ளீன் பண்ணாமல் விட்டாக்கா அந்த பின்ஸ் வந்து கண்டக்ட் இல்லாமல் உடனே வந்து செட் ஆன் ஆகாது, இல்லை வேறு ஏதாவது ஃபால்ட்டுக்கு போயிடும். ஸோ அது ரிலேட்டடான பின்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகாமல் கூட போயிடும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். முதல்ல நம்ம வந்து CBIC கிளியர் பண்ணிடணும். அப்புறமா வந்து இதில் ஒரு டேக் ஐசி போயிட்டுருக்கு. அந்த டேக் ஐசி வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்டு இது எல்லாமே வந்து ரெண்டு சேனலுக்கு டிசைன் பண்ணியிருக்கு. ஸோ என்ன ஃபால்ட்டு நான் உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன். நம்ம வாங்க அது என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இன்புட்னு பார்த்தீங்கன்னா இப்போ மல்டி சேனல் ஸ்டீரியோ தான் இருக்குது. HDMI தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். HDMI பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபங்க்ஷனுமே ஒர்க் ஆகுது, அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ நான் உங்களுக்கு டச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து நம்மளுக்கு ஸோ ஃப்ரண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் ஃபஸ்ட்டு இதுதான் வந்து ஒர்க் ஆகாது, ரெண்டுமே சவுண்ட் வரல. இது வந்து சென்டர், இது சரவுண்டு பேக்கு, இதெல்லாமே ஒர்க் ஆகுது. நம்மளுக்கு ஒர்க் ஆகாத சேனல் இதுதான். இது ஆக்சுவலாக நம்மளுக்கு டெஸ்ட் ஒன்றில் கூட டிடெக்ட் ஆகலை. சென்டர் ஒர்க் ஆகுது, சப் ஒர்க் ஆகுது, இதெல்லாமே ஒர்க் ஆகுது. இப்போது எக்ஸாம்பிள் வந்து நான் டெஸ்ட் ஒன்றில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்பீக்கர் செட்டப்பில் தான் இருக்குது. ஸோ இதில் லெவலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கஸ்டமர் செட் பண்ணியிருக்காரு. இந்த லெவல் டிபி நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணல. இதுமாதிரி கஸ்டமர் வந்து தெளிவாக அதெல்லாம் செட் பண்ணியிருந்தாங்கன்னா அப்படியே விட்டுறது. ஏன்னா அவங்க வந்து கேல்குலேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க, நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போது ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டில் இருக்குது ஃபஸ்ட்டு. ஸோ ஃப்ரண்ட்டு லெஃப்ட் வந்து இது ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டில் சவுண்டு வரல. இப்போது ரெண்டாவது வந்து சென்டர் வரும். ஸோ சென்டர் வந்து நம்ம இப்போ பார்த்தீங்களா, இப்போது ஃப்ரண்ட் ரைட்டு, இப்போ ரைட்டு வந்து ஃபஸ்ட்டு எடுத்தாக்கா இதெல்லாம் சவுண்டு வரல. மற்றபடி இது எல்லாமே வரும். இது வந்து சரவுண்டு ரைட்டு, சாரி லெஃப்ட். அது இது சரவுண்டு ரைட்டு. ஸோ அந்த மாதிரி எல்லா சேனலுமே ஒர்க் ஆகுறதுல ப்ராப்ளம் இல்லை. நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் மட்டும் ஒர்க் ஆகாது. அது என்னென்னா இந்த இடத்துல டேக் ஐசி ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அது எப்படி ஓப்பன் ஆயிருக்கு என்னன்னு காமிக்கிறேன். ஸோ இது வந்து பல்காக ஸ்பேர் போட்டதுனால கொஞ்ச நாள் டிலே ஆகிடுச்சு. இந்த ஸ்பேர் ரிசீவ் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து ஒர்க் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக எடுத்தேன். ஸோ இது வந்து இந்த சீரீஸில் PCM 5102 5101A சீரீஸில் வரும், இதில் AB சீரீஸில் வரும். ஸோ இதில் எல்லாமே பல்காக போட்டிருந்தேன், ஒரு 10 பீசஸ் எல்லாமே ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைப்பில் இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. இந்த ஐசியில் நம்ம இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கொடுத்துருக்க ஐசி பார்த்தீங்கன்னா 5102A இங்கே இருக்குது பாருங்கள். PCM 5102A, இதிலே 5101 வரும், 5101A வரும், 5102 வரும், 02A, AB இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் ஒரே செல்லர்கிட்ட வந்து ஏற்கனவே வாங்கிட்டு இருந்தேன். ஒரு பீஸா அவர்கிட்ட சாம்பிள் நல்லா இருந்துச்சு, அதனால் சரின்னு சொல்லிட்டு திரும்ப பல்காக போட்டிருந்தேன். அப்போ அதெல்லாமே ரிசீவ் ஆகிடுச்சு. இப்போது நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். சிக்னல் வந்து எந்த இடத்துல பிரேக் ஆகுதுன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போ நான் வந்து மல்டி சேனல் ஸ்டீரியோ டிவி மோடில் இருக்கேன். HDMI எடுத்துகிட்டு ஆப்டிக்கலில் கொடுத்துருக்கேன். இப்போ ஆப்டிக்கலில் தான் ரீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம இங்கே டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இடத்துல நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்க பேக் சரவுண்டு சேனல்லாம் நான் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு அனலாக் சிக்னல் பாஸ் ஆகி வரது இந்த பாயிண்ட்டு. இந்த இடத்துல பாருங்கள் நல்லாவே சிக்னல் வந்துட்டுருக்கு. அதே மாதிரி இந்த ஒரு கெப்பாசிட்டியில் டச் பண்ணும்போது இந்த இடத்துலையும் நம்மளுக்கு அனலாக் சிக்னல் கரெக்டாக வரும். ஸோ இதோட டிஜிட்டல் சிக்னல் பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டு. ஸோ இந்த பாயிண்ட் டச் பண்ணும்போது இன்புட் சிக்னல் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக வந்துட்டுருக்குன்னு. ஸோ இது டிஜிட்டல் இன்புட்டு. இதுக்கப்புறம் இந்த ஒரு ஐசி இது நம்ம செக் பண்ணலாம். ரெண்டாவது ஐசி இதுவும் அனலாக் வந்து க்ளீனாக வந்துட்டுருக்கு. நம்மளுக்கு இதெல்லாம் சவுண்டு வந்துட்டுருக்கு, இதில் வந்து பிரச்சனை இல்லை. ஸோ நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஃபஸ்ட்டு 2 ஐசி. இந்த ஃபஸ்ட்டு 2 ஐசியில் டிசைனிங் எப்படின்னா ஜோனுக்கும் இதில் தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை செக் பண்ணணும். ஸோ டிஜிட்டல் சிக்னல் வந்து எதுக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இந்த ஐசி
இந்த இடத்துல இதுக்கும் டிஜிட்டல் சிக்னல் பக்காவாக வந்துட்டுருக்கு. இதுக்கும் டிஜிட்டல் சிக்னல் பக்காவாக வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம பார்க்குறது அதுக்கப்புறம் இந்த கெப்பாசிட்டரில் பார்த்தீங்கன்னா ஆனால் அனலாக் அவுட்புட் வரல. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு கெப்பாசிட்டர். ஸோ இதுலேயும் அனலாக் அவுட்புட் வரல. அதுக்கு அந்த டேக் ஐசி நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ இங்கே இருக்கிற இந்த ஜோன்லலாம் பார்த்தீங்கன்னா இதில் வருது பாருங்கள் அனலாக் அவுட்டு. ஸோ இந்த ஐசியில் நம்மளுக்கு இதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இது சப்வூஃபர். ஸோ சப்வூஃபரில் வந்து லைட்டாக டான்ஸிங் இருக்கும். இது நம்ம கரெக்டாக அலைன் பண்ண தான் தெரியும். ஸோ இது வந்து நம்ம பிரச்சனை இல்லை, இதை நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம பார்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு இந்த ஐசி. ஸோ இதில் கம்ப்ளீட்டாகவே வரல. ஸோ இந்த ஐசி தான் நம்ம மாற்ற வேண்டியது இருக்கும். இது ஆல்ரெடி டிடெக்ட் பண்ணி தான் இதை பார்ட்ஸ் போட்டிருந்தேன். பார்ட்ஸ் வந்து பல்காக போட்டுக்கலாம், இது வந்து போட்டுட்டு அட்டன் பண்ணிக்கலாம், சிங்கிளாக வாங்கி அட்டன் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வாங்க இதை எடுத்துகிட்டு இதை க்ளீன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதையும் நம்ம வந்து ப்ராப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்துடலாம். இந்த ஐசி நம்ம வெளியே எடுக்க பார்க்கலாம் வாங்க. ஓகே, பவர் கட் ஆகிடுச்சு. பவர் வந்தோன்னா நம்ம கண்டினியூ பண்ணலாம். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இதை நான் இப்போ முடிச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஐசி நம்ம CPU ஐசி பார்த்துடலாம். ஸோ CPU ஐசி வந்து இப்போ ஓகே, எல்லாமே ஃபங்கஸ்லாம் போயிடுச்சு, இப்போ க்ளீனாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஒரு ஐசியும் இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மாற்றின இந்த ஐசி இங்கே இருக்க பாருங்கள். ஸோ இப்போ இது ப்ராப்பராக சீடிங் ஆகிட்டுருக்கு. நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்தலாம் க்ளீனாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. ஸ்கோப் ஆனில் தான் இருக்குது. நம்ம ஜஸ்ட்டு அப்படியே ஆப்டிக்கல் கனெக்ட் பண்ணிவிட்டு பவர் கனெக்ட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஸோ சேம் டிவி ஆடியோ ஆப்டிக்கல் மல்டி சேனல் ஸ்டீடியோவில் தான் இருக்கும். ஏன்னா நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணல. பிசிஎம் இங்கே சிக்னல் டிடெக்ட் ஆகிடுச்சுன்னு நம்ம வந்து டைரெக்டாக அதை செக் பண்ணி பார்த்துடலாம். ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு பிசிஎம் டிடெக்ட் ஆகலை. டிவி ஆடியோவில் தான் இருக்குது. சாரி, பிளேயர் ஆஃபில் இருக்குது. ஓகே, ப்ளூரே பிளேயர் இப்போ தான் ஆன் பண்ணியிருக்கேன். நான் இப்போது கண்டினியூ பண்ணுறேன் திரும்ப. இப்போ பவர் கட் ஆகி வந்துச்சு இல்லையா, அதில் வந்து நம்ம அதை ஆன் பண்ணவே இல்லை. திரும்ப ஜஸ்ட் இதை மட்டும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அதை அப்படியே ஆன் பண்ணாமல் விட்டதுனால இப்போ அது ஆஃபில் இருக்குது. ஓகே, இது டிவி ஆன் ஆகட்டும், நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ மியூசிக் ப்ளே ஆகிருக்கு. ஸோ நம்மளுக்கு இங்கே டிவியிலே வந்து இப்போ தான் ப்ளே பண்ணி கொடுத்துருக்கேன். இது பாஸில் போட்டுட்டு நம்ம இந்த இடத்துல இப்போது இது வந்து டிஜிட்டல் சிக்னல் வந்து ப்ளே பிக்கப் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்கோப்பில் செக் பண்ணி பார்த்துடலாம்.
ஸ்கோப்போட நெகட்டிவ் வந்து கேசிங்கில் எங்கே வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். டிஜிட்டல் சிக்னலை பொறுத்த வரைக்கும் நம்ம அனலாக்கை வந்து இது பண்ணோம்னா கரெக்டாக மெஷர் பண்ணணும். இப்போ பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. ஸோ நம்ம பார்க்க வேண்டியது இந்த இடத்துல இப்போது வந்து பக்காவாக வருது பாருங்கள் டிஜிட்டல் சிக்னலு, சாரி அனலாக் சிக்னல். ஸோ நம்மளுக்கு வர வேண்டியது இதுவும் கரெக்டாக வந்தது. இப்போ ஒரு தடவை நம்ம இந்த ஐசிலாம் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒன்ஸ் இந்த இடத்துல ஹீட் அடிச்சுட்டா அந்த பக்கத்தில் இருக்க ஐசியும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் நம்ம ப்ராப்பராக செக் பண்ணிக்கணும். இந்த இடத்துல இது போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்வூஃபர் இதுவும் டான்ஸ் ஆடுது, ஓகே, எதுவும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த சேனலும் இதுவும் பிரச்சனை இல்லை, இதுவும் ஓகே. ஸோ இந்த சேனல் இதுவும் பிரச்சனை இல்லை, ஓகே. இப்போ நம்ம இதை சவுண்டு கொடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம். ஸ்பீக்கர் வந்து சூப்பர். இப்போ பாருங்க, ஃப்ரண்ட்டு, லெஃப்ட்டு, ரைட்டு, சென்டரு, சரவுண்டு, லெஃப்ட் ரைட்டு, பேக் சரவுண்டு. ஓகே, இப்போ எல்லாமே பக்காவாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போது எதுக்காகனா மெயின் ஐசி ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியாக கனெக்டிவிட்டி ஆகாமல் நம்ம என்ன தான் ட்ராக் அடித்தாலும் செக் பண்ண வேண்டியது நம்ம கடமை. ஏன்னா சிபியூ ஐசியை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும். அதில் கை வச்சுட்டாவே மற்றது எல்லாமே செக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ நான் அப்படி தான் எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஏதாவது ஃபால்ட் இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணுறேன். இல்லை இதோட ஃபால்ட் இருந்துச்சுன்னா சிம்பிளாக அப்படியே முடிச்சிடுவேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.